ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே செல்போனின் வழியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரம், அதில் 34வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரிகோ வழியா இயேசு கிறிஸ்து போயின்னு இருக்கிறாரு. அப்போ 2 குருடர்கள் வராங்க. இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் போறாருன்னு தெரிஞ்ச உடனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கோ அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள்லாம் அதட்டினாங்க. உடனே ஆண்டவர் நின்று, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே இவங்க சொன்னாங்க, நாங்க 2 பேரும் பார்வை அடையணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் மனதுருகி அவங்களுடைய 2 பேருடைய கண்களையும் தொட்டு அவங்களுக்கு பார்வையை கொடுத்தார். இதுவரையிலையும் ஓகே, பரவாயில்ல. ஆனா கடைசியா இந்த அதிகாரத்துல கடைசி லைன் ஒரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னாக்கா, இந்த பார்வை அடைந்த 2 குருடர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்முடைய தியானத்திற்குரிய முக்கியமான விஷயமா இங்க காணப்படுது. கடவுளுடைய சமூகத்துல பெரும்பாலான மக்கள் வராங்க, தேவ சமூகத்துல நிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்யறாரு. உடனே அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நேரா ஓடி போறாங்க. இந்த 2 பிச்சைக்காரர்கள், இந்த 2 குருடர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம அற்புதம் பெறத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேடக்கூடாது. அற்புதம் பெற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அப்படின்றதுக்காகத்தான் இந்த பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை. இந்த பகுதியில சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஏதோ டைம் பாஸ்க்காக, தேவைக்காக இயேசுவை தேடுறாங்க. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடுறாங்களா தவிர அவரை பின்பற்றுகிறவங்க எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஏழை கூலி தொழிலாளிக்கு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். கடவுள் என்ன பண்ணாரு, அவரை ரொம்ப அபார விதமா ஆசீர்வதிச்சார். நிறைய பணம் சம்பாதிக்கிறவரா மாறினார். நல்லா சம்பாதிச்சாரு, வீடுகளை கட்டினாரு, எல்லாம் பண்ணார். அவருடைய வீட்டுல ஹால்ல என்ன பண்ணாராம், ஒரு பெரிய வசனம் ஒண்ணு போட்டார். என்ன அப்படின்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இன்னும் இவரை அமோகமா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். நிறைய இடங்களை வாங்கினாரு, நிறைய நகைகளை வாங்கினாரு, நிறைய பணங்களை சேர்த்து வச்சாரு. இதுவரையிலும் அவங்களுடைய சொந்த பந்தத்துல யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நல்ல பணக்காரரா இவர் மாறிட்டார். அதோட கூட இவருடைய வாழ்க்கையில கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து லைட்டா குடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணார். குடிக்க ஆரம்பிச்சவர் கொஞ்சம் கொஞ்சமா பழகி ஒரு நாள் குடி போதையோட வீட்டுக்கு வந்தாரு. அவங்களுடைய ஹால்ல இப்படி ஒரு வசனம் போடப்பட்டிருந்துச்சு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி. இவருடைய குடி போதையில பார்த்த அந்த வசனத்தை இவர் இப்படி யோசிச்சார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த வார்த்தை இருக்குது, இதை மாத்தணும். ஏன் அப்படின்னா, தேவனா வந்து உழைச்சார், தேவனா வந்து கஷ்டப்பட்டார். நான் போனேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பில்டிங்ல பிடிச்சேன், நான் வேலைகளை செய்தேன், அதனால நான் தான் சம்பாதிச்சேன். அப்படி இருக்கும்போது தேவன் எங்கிருந்து வந்தார்? எட்ரா இந்த வசனத்தை, மாத்ரா இந்த லைனை அப்படின்னு சொல்லி, இனி தேவனாலே எல்லாம் கூடும்னு போடாத, மனிதனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி போடு அப்படின்னா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்துச்சு. அதோட அவர் எவ்வளோ வாழ்க்கையில முன்னாடி வந்தாரோ அதை விட பின்தாங்கி போய் விழ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு நேரிட்டுருச்சு. அற்புதத்தை பெறுது பெருசில்ல. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு அற்புதத்தை கட்டாயமா கர்த்தர் செய்கிறார். அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவருடைய சமூகத்துல அற்புதம் பெற்றுக்கொண்டு அவருக்கு துரோகம் பண்ற லெவல்ல நம்ம இருக்கக்கூடாது. அற்புதங்களை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு இந்த குருடர்களைப் போல இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மரணம் வருகிற வரையிலும் அல்லது இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் அவருக்காக நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 குருடர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நாம கூட அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். அவருக்காக ஓடும்படி, அவரை பின்பற்றும்படி பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.